بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலே நபித்துவம் பெற்ற பிறகு தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ புரட்சியை அல்லாஹுடைய கிருபையினால் ஏற்படுத்தி சென்றார்கள். அந்த ஏகத்துவ புரட்சியிலே லாத், உஸ்ஸா, மனாத் போன்ற இறை நேசர்களை கடவுள்களுடைய அந்தஸ்துகளாக வைத்து வணங்கியவர்களை இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள். பாவமான காரியத்தில் மூழ்கி திளைத்தவர்களாக, மூட நம்பிக்கையில் மிதங்கிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் சிறந்த ஒழுக்க சீலர்களாக உருவாக்கி நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் பேறு போன ஒரு உத்தமர்களை உருவாக்கி அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறைவனது திருப்பொருத்தம் பெற்றவர்களாக அந்த சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். என்றாலும் கூட அந்த சஹாபாக்களை விட்டு விடைபெறக்கூடிய கட்டம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்த அந்த தூதரின் இறுதி எச்சரிக்கைகள் பலவாறாக இருந்தது, பல செய்திகளாக இருந்தது. அந்த பல செய்திகளை பல கோணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் தோழர்களே, இந்த காரியத்தில் நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் இதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் என்று நல்ல காரியத்தை ஏவுவார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த பாவமான காரியத்தை விட்டும் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்வார்கள். அது மாதிரியான ஒரு கோணத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தோழர்களே, சில காரியத்தை நீங்கள் செய்து விடுவீர்களோ என்று நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று சொல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் பொருளாதாரத்தை பற்றி சொன்னார்கள், பெண்ணாசையை பற்றி சொன்னார்கள், வழிகட்ட ஆட்சியாளர்களை பற்றி சொன்னார்கள். அந்த வரிசையிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலிலே 22523வது ஹதீஸாக பார்க்கிறோம். இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும், மக்களே, உங்களிடத்தில் ஒரு செய்தியை நான் ரொம்ப அதிகமாக பயப்படுகிறேன். பயப்படக்கூடியதில் அதிகமாக அச்சம் எனக்கு ஏற்படக்கூடியது என்ன தெரியுமா? அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பை நீங்கள் வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எந்த சஹாபாக்கள் ஏகத்துவத்தினுடைய ஒளிவிளக்காக உருவாக்கப்பட்டார்களோ அந்த சஹாபாக்கள் இணை வைப்பை நோக்கி ஓடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட இணை வைப்பு? அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறதாக நம்பக்கூடிய இணை வைப்பா? அதல்ல. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மகான்களுக்கு பெரியார்களுக்கு செய்து இணை வைப்பா? அதுவும் அல்ல. அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற ஆற்றல் அற்புதங்கள் மற்றவர்களுக்கு இருக்கிறது என்ற நம்பி இணை வைப்பா? அதுவும் அல்ல. வேறு என்ன? அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டிய திருப்பொருத்தத்தை மற்றவர்களிடத்திலும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு காட்டி செய்யக்கூடிய சிறிய இணை வைப்பை சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன சிறிய இணை வைப்பு? இணை வைப்பு பெரிய பாவம், பிரம்மாண்டமான தண்டனை ஏற்படுத்தி தரக்கூடிய பாவம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன சிறிய இணை வைப்பு என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்ரியா, சிறிய இணை வைப்பு என்பது முகஸ்துதியாகும். அடுத்தவர்களுக்கு காட்டி அடுத்தவர்களிடத்தில் இதனால் ஒரு புகழ் பெற வேண்டும், திரு பொருத்தம் பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், பேர் பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற காரியம்தான் ரியா. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே பாரதூரமாக சொல்கிறார்கள். ஷத்தாத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கின்ற செய்தி. அதே முஸ்னத் அஹ்மதிலே 16517வது ஹதீஸிலே பார்க்கின்றோம். மன் ஸல்லா யுராயி, யார் அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகிறானோ, வமன் சாம யுராயி, அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறானோ, வமன் தஸத்தக யுராயி, அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கின்றானோ, ஃபக்கத் அஷ்ரக, அவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான். இஸ்லாத்திலே பாருங்கள், ஏதோ அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறான் என்று நம்புவது மட்டுமே இணை வைப்பு ஆகாது. அதுவும் ஒரு இணை வைப்பு தான். அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய அந்த திருப்தி, அந்த பொருத்தம், அந்த நன்மை
அதனால் கிடைக்கின்ற பாக்கியம் பொருந்திய சொர்க்கம் இதுவெல்லாம் அற்பமாக அடுத்தவர்களிடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அமலை யாராவது செய்வார்களே ஆனால், ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு காட்டி செய்வதில் தப்பல்ல, அதனுடைய நோக்கம் தப்பாகிவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சூரா பக்ராவிலே தெளிவாக சொல்கின்றான், இன் துபுது சதகாத் அவ் துஃபுஹா ஃபனிமா ஹிய, நீங்கள் தான தர்மம் செய்வதை வெளிப்படுத்தி செய்தாலும் அல்லது மறைத்து செய்திருந்தாலும் ரெண்டுமே சிறந்ததுதான், நன்மைதான். அல்லாஹ் தப்பு கிடையாது. அடுத்தவர்களுக்கு தெரிகின்ற அளவிலே ஒரு காரியத்தை செய்வது தப்பல்ல, அடுத்தவர்களுக்கு காட்டி பெருமைப்பட்டு பேர் வாங்க ஒரு காரியத்தை செய்வதுதான் இஸ்லாத்திலே இணை வைப்பாக கருதப்படுகிறது. இந்த இணை வைப்பினுடைய விபரீதம் என்ன? முதல் கட்டமான விபரீதம், அந்த அமலை செய்வதற்கு நாம் ஏராளமான கஷ்டப்பட்டு இருப்போம், தியாகம் செய்திருப்போம், பொருளாதார தியாகத்தை கொட்டியிருப்போம், ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது என்பதுதான் முதல் விபரீதம். அதே முஸ்னத் அகமதுடைய ஹதீஸ் கிதாபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்குல் அஸ்கர் என்று சிறிய இணை வைப்பை விளக்கினார்களே, அந்த செய்தியிலேயே பின்னாடி வருகின்றது, கியாமத் நாளிலே தொழுதவர்கள் அடுத்தவர்களுக்கு பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களிடத்திலே நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக, புகழ் பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு வைத்து சதக்கா செய்தவர்கள் பல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வந்தவர்களை பார்த்து சொல்லப்படும், இதுஹபு இலல்லதீன குன்தும் துராவு, நீங்கள் யாருக்கு காட்டி காட்டி யாரிடத்திலே பேர் வாங்க வேண்டும் என்று அமல்களை செய்தீர்களோ அவர்களிடத்திலே போய்விடுங்கள், என்னிடத்தில் வராதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவான். இது முதல் விபரீதம். எந்த அமல்களுக்கும் எந்த கூலியும் கிடைக்காமல் போய்விடும். இஸ்லாத்திலே அமல்களுக்கு கூலி கிடைக்காமல் போகக்கூடிய இடம் ரெண்டு. ஒன்று அல்லாஹும் அவன் தூதரும் காட்டித்தராத பிதஅத், இன்னொன்று அல்லாஹும் அவன் தூதரும் காட்டி தந்ததை மற்றவர்களுக்கு செய்கின்ற இந்த சிறிய இணை வைப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொரு விபரீதம் என்ன? இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இணை வைப்புக்கு வழிகாட்டியாக அமைந்து விடுகிறது. அது என்ன இணை வைப்பு? இங்க என்ன மற்றவங்கள கடவுளாக்கலையே, மற்றவங்கள்ட்ட பேர் தானே வாங்கணும், என்ன கடவுளாக்கணும், மற்றவர்கள் நம்மளை புகழத்தானே செஞ்சாங்க, அவங்கள நம்ம ரப்பா நினைக்கலையே என்று நினைக்கலாம். அதுவல்ல விஷயம். இறைவன் நம்மை எப்படி பொருந்திக் கொள்கிறானோ அந்த பொருத்தம், அந்த திருப்தி அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதைத்தான் இஸ்லாம் இங்கே இணை வைப்பு என்று சொல்கிறது. இறைவனுடைய பொருத்தம்னா என்ன, இறைவனுடைய திருப்தினா என்ன, அதை பற்றி ரொம்ப தெளிவாக சஹீஹுல் புகாரில 6408 பார்க்கின்றோம். அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் உலகத்திலே அங்கும் இங்குமாக பறந்து கொண்டே இருப்பார்கள், திரிந்து கொண்டே இருப்பார்கள், தெருக்களில் நடந்து கொண்டே செல்வார்கள். எங்காவது திக்ர் செய்யக்கூடியவர்களை, இறைவனை நினைக்கக்கூடியவர்களை, நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, படுத்தவர்களாக, பேசிக் கொண்டிருந்தவர்களாக இறைவனை நினைக்கக்கூடியவர்களை பார்த்த உடனேயே ஹலுமு வாங்க வாங்க, இறைவனை இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து அங்கே போய் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட இறை நினைவுகளை எல்லாம் செவியேற்றி விட்டு இறைவனத்தில் செல்வார்கள். இறைவன் கேட்பான், என்னுடைய அடியார்களை எப்படி பார்த்தீர்கள்? இறைவா, உன்னை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள், உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் இறைவா, அப்படிப்பட்ட அடியார்களை நாங்கள் பார்த்து விட்டு வந்தோம் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். உடனே இறைவன் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். உடனே அவர்கள் சொல்வார்கள், மா கதர் அவுக்க, இறைவா, அவர்கள் உங்களை ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள்? பார்த்தால் என்ன செய்வார்களா? அஷத்து இபாதத்தன், அந்த வணக்க வழிபாடு செய்வதிலே அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள், உன்னை நெருங்க வேண்டும் என்பதற்காக ஆச்சரியப்பட்டு இந்த காரியத்தை செய்வார்கள் இறைவா. அப்படியா? அவர்கள் வேற என்ன கேட்கிறார்கள்? யஸ்அலூனக்கல் ஜன்னா, சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் இறைவா. அப்படியா? அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்பானாம். மலக்குமார்கள் சொல்வார்களாம், சொர்க்கத்தை பார்க்கல, பார்த்தால் என்ன செய்வார்கள்? அது அல்லாஹ் கேட்கறான். அப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி கேட்டு எடுக்கிறான். பார்த்தா என்ன செய்வாங்க? பார்த்தால் அதை ஆச்சரியப்பட்டால் நுழைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், அதற்கு ஆசைப்படுவார்கள், அதற்காக அமல் செய்வார்கள். அப்படியா? வேறு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நரகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? நரகத்தை பார்த்ததில்லை. பார்த்தால் என்ன செய்வார்கள்? பார்த்தால் அஷத்து ஃபிராரன், விரண்டு ஓட வேண்டும் என்று நினைப்பார்கள். எவ்வளவு அதை விட்டு பாவ மன்னிப்பு தேடி பாதுகாவல் தேடுவார்கள் இறைவா. அப்படி இருக்கிறார்கள் அந்த அடியார்கள். அப்படியா? என்னுடைய அடியார்கள் இந்த மாதிரி இருக்கிறார்களா? சரி, உங்களை சாட்சியாக்கி நான் சொல்கின்றேன், இப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து வந்தீர்களே, அந்த அடியார்கள் அத்தனை பேரையும் நான் மன்னித்து விட்டேன், என் மன்னிப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இதுதான் திருப்பொருத்தம், இதுதான் இறைவனுடைய திருப்தி. இறைவன் இதோ சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறான், நரகத்தை விட்டு விரல பார்க்கிறான், ஓட பார்க்கிறான்.
நன்மை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுகிறான் என்று இந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட அடியானை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த திருப்பொருத்தத்திற்கு தான் நம்ம இன்னைக்கு அமல் செய்யறோம். அதற்கு தான் அமல் செய்யணும். இந்த அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம். சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி